Purvika Mobiles, Indiaவின் #1 mobile retailer வழங்கும் ஜில்லு ஜங்கு ஜக்கு with special partner Duraflex mattresses. மச்சான் எதிரே டான்ஸ் செமையா ஆடுனீங்க. ஆமா. அதை விட பிளேசர் ஹேண்ட்ஸமா இருக்கு. கை கொடுங்க. நீங்களும் அப்படியே சும்மா மாசா கிளாஸா சூப்பரா இருக்கீங்க. அதனால இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டா தான் உண்டு. இவங்க சொல்ற மாதிரியே தெரியல. ஏன் வை ஹவுஸ் எஸ் ஓகே. ஸோ இதே வாரத்தோட நம்ம எப்படி இன்னைக்கு மாசா இருக்க போறோமோ அதே மாதிரி இந்த வாரம் செம மாசா இருக்க போகுது. அந்த அளவுக்கு பயங்கரமான கண்டெஸ்டன்ட்லாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு புதுமையான ஒரு விஷயம் அப்படின்னா, புதுமையான விஷயம் சொல்ல முடியாது, ஆடியன்ஸ் நம்ம மக்கள் வந்து இந்த கேம் வந்து நீங்க கட்டாயமா வச்சே ஆகணும் அப்படின்னு மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த கேம் இந்த வாரம் வச்சிருக்கோம். அந்த கேம் எஸ் நான் டிஸ்கவர் பண்ணது, அதாவது விஞ்ஞானி மதன் நீங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது அந்த கேம் இந்த வாரம் இருக்கு. அது என்ன கேம்னு நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி எஸ் இன்னைக்கு நம்ம ஜில் ஜங் ஜக் ரொம்ப மாஸாவும் கிளாஸாவும் என்டர்டெயின்மெண்டா இருக்கிறதுக்கு லெட்ஸ் புட் டான்ஸ் டுகெதர் டு வெல்கம் our beautiful girls the show ஜில்லு ஜங்கு ஜக்கு. இன்னைக்கு மாசா இருக்க போகுது, ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து கேர்ள்ஸ்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு டீம் ஏ வந்துட்டீங்க. கேர்ள்ஸ் நின்னா மை லெக்ஸ் வில் பெயின். ஸோ தயவுசெய்து நீங்கள் நிற்கக்கூடாது. உங்களுக்கான இடம் இருக்குது, நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். ஓ உங்க டீம் வந்துருச்சுன்னா நீ இப்படி ஆடுவியா? இப்ப டீம் பி வருது பாறா. கூப்பிடுறா டீம் பி. அப்படிலப்பா நீ ஜொலிக்கிற பிரைட்டா சைசா சின்ன வயசா உன்னை பார்த்த நைசா பல்லன்னு மின்னுக்கிறிய பிளாஸ்டிக் ரைசா கரஞ்ச குச்சி ஐசா குழுக்கள் பம்பர் பிரைஸா யானி நீ இருக்க எதுக்கடி பீசா பக்கத்துல நீ இருந்து பார்த்த கடி மாமா கில்லத்தா மகமல்ல கட்டி வாவ் அமேசிங் டான்சிங் மா. வேற லெவல். வாட் a hip movement. அண்ட் டீம் பி பார்த்தில வரும்போதே அட்டகாசமா நடனம் பண்ணிட்டு வந்தாங்க. இதே எனர்ஜியோட போய் உட்கார்ந்திருக்க. நம்ம அப்புறம் பேசலாம் போங்க. ஓகே சோ டீம் ஏ உங்கள இருந்து ஆரம்பிங்க. ஐஷா என் நேம். ஐஷா ஓகே என்ன பண்றீங்க? மாடலிங் அண்ட் ஃபேஷன் பிளாகிங். மாடலிங் ஓகே. அது என்ன ஃபேஷன் பிளாகிங் அப்படினா பர்టిక్యులர் ப்ராடக்ட்ஸ் பத்தி பிளாக் பண்ணிட்டு இருக்கேன். இது கண்டினியூஸா முன்னாடியே முன்னெச்சரிக்கையா பிளாக் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எங்களுக்கு வேணும் அப்படிட்டு. ஐ வில் கில் யூ. Thank you. இட்ஸ் a blog man. அதை பத்தி எழுதுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பத்தி அவங்க நிறைய blog எழுதுவாங்க. அது நிறைய பேர் படிச்சு தெரிஞ்சு இது பண்ணிப்பாங்க. இப்ப கதிர் இருக்கான்னு வச்சுக்கவேன். கதிர் வந்து இந்த மாதிரி பொண்ணு தேடிட்டு இருக்கான், எல்லா பொண்ணுங்களையும் தேடிட்டு இருக்கான். அவனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு தேடாம, காதலிக்கிறதுக்கு பொண்ணு தேடாம வெறும் பெண்களா தேடிட்டு இருக்கான். அப்படி நான் எழுத மாட்டேன் மச்சான், அவங்க எழுதுவாங்க. அது பேர் தான் blog. முன்பதிவு தானே சொன்னேன், என் பதிவு பூரா எடுத்துட்டேன். இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். ஐஷா தேங்க் யூ. அடுத்து நீங்க சொல்லுங்க. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. தெரிஞ்சதுல செத்துருவாங்க. ஓகே ஐஸ்வர்யா. என்ன வரியா? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா என்ன பண்றீங்க? ஐஸ்வர்யா மாடலிங். மாடலிங். யா. ஓகே இன்னும் இதனால வரைக்கும் எவ்வளவு ஷோஸ் பண்ணிருப்பீங்க? 4-5 ஷோஸ். 4-5 ஷோஸ் Yeah. பண்ணிருக்கீங்க. ஓகே சூப்பர். எல்லா Thank ஷோஸ்க்கு பேமெண்ட் வந்துருச்சா? இல்ல வாங்கி கொடுத்துறீங்களா? கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன். பேமெண்ட் Thank you. கொடுத்துருங்க. ஓகே சோ நீங்க? என் பேர் சௌமியா. நான் மாடலிங் பண்றேன், கிளாசிக்கல் டான்சர். ஆஹா கிளாசிக்கல் டான்சர். நீங்க ஓகே என் டீம்ல ஒரு கிளாசிக்கல் டான்சர் இருக்காங்கடா. அதுதான் எந்த கிளாஸ்ல ஆடுவீங்க? நான் கேக்குறேன். ஏண்டா இட்ஸ் கிளாசிக்கல்டா, பரதநாட்டியம். ஏய் இது காக்கா வெளிப்படா. அதானே எந்த கிளாஸ்னு கேட்டேன். ராஸ்கல். திஸ் பாய்ஸ் நோ. ஓகே சாரி மேடம் டான்ஸ் பத்தி எதுவும் தெரியாது. என் டீம் பி கிட்ட கொடுங்க. நிவேதா. நிவேதா என்ன பண்றீங்க நிவேதா? மைக்கு செலவு பண்ணி வச்சிருமா? மாடலிங். மாடலிங். ஓகே சூப்பர். மாடலிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே அடுத்து நீங்க? அபி. அபி
அபி என்ன பண்றீங்க அபி? நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். பிரைடல் ஷூட்ஸ், பொட்டிக் ஷூட்ஸ் பண்றேன். பொட்டி கடையான்னு கேட்பேன். சரி அங்க போயிருங்க. என் பேர் She is a dancer. I know. என்னோட பேர் ஷானவி, நேட்டிவ் திருச்செந்தூர், லிவிங் இன் மும்பை. ஸோ சரி, இப்போதைக்கு மாடலிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓ ஓகே குட். டீம் ஏ டீம் பி எல்லாமே வந்து வெயிட்டான கண்டஸ்டண்ட்டாக தான் இருக்கீங்க. நீங்கள் வெயிட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேமே வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக இறக்கணுமே அப்படின்னு அதை யார் டிஸ்கவர் பண்ணா சொல்லு சொல்லு. அது ஒரு நாய். ஏய் ஏன்டா பரவாயில்ல, டாக் இஸ் நன்றி உள்ளது. அந்த கேமை நான் தான் டிஸ்கவர் பண்ணேன். இன்னைக்கு நம்ம ஜில் ஜங் ஜக்ல நாம விளையாட போற அந்த ஃபர்ஸ்ட் கேமோடைய பேரு பூர்விகா மொபைல்ஸ் வழங்கும் வேணாம் வலிக்குது அழுதுருவேன். வேணாம் வலிக்குது அழுதுருவேன். அண்ட் இந்த கேமை விளையாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் டீம் ஏ வாங்க. டீம் ஏ முதல் விளையாட்டை விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க. வேணாம் வலிக்குது அழுதுருவேன். இந்த ஃபர்ஸ்ட் விளையாட போறது டீம் ஏல இருந்து சௌமியா. எடுத்துக்கங்க உங்க பக்கெட் எடுத்துக்கங்க. ரெடி அண்ட் கோ கோ. சௌமியா சென்டராவே போங்க. கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே சௌமியா என்னங்க தவுந்து அப்படியே போயிடுவாங்க போல இருக்கு. சௌமியா எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அடுத்தவங்க போய் விளையாட முடியும். வெரி குட் சௌமியா. பரவாயில்ல பரவாயில்ல. கம். ஐஸ்வர்யா கம் ஆன். அடுத்து ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி போங்க. ஐஸ்வர்யா you should complete the task. ஐஸ்வர்யா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்க. 2 பக்கெட்ல தண்ணி முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் ரேம்ப் நீங்க வந்து கிராஸ் பண்ணி போகணும். இல்ல போறமா மை நிக்கல போயிருவியா? போயிடுவாங்க. கம்ப்ளீட் த டாஸ்க். ஓகே சீக்கிரம் வாங்க. அடுத்தவங்க போக முடியும். போங்க ஏய் என்ன எவ்வளவு வெரி குட் ஐசா வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. அந்த 2 பக்கெட் தண்ணி தான் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க தான் நம்ம டீம் மானத்தை காப்பாத்தணும் ஐசா. ஐசா சமோ மேலே ஏறி ஜம்ப் பண்ணி போயிடுங்க. எஸ் வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. இது புதுசா இருக்கு. உட்கார்ந்துட்டே போறது. வாவ் வெரி குட். பாரு அங்க போயிட்டாங்கடா அவங்க இறங்கி. அவங்க போய் 4 நாள் ஆகுது. இங்க என்ன பஞ்சு? ஐசா இந்த பக்கெட் போங்க. சௌமியா பார்த்து மெதுவா போங்க. ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு போங்க. சௌமியா நமக்கு முக்கியம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த பக்கெட் தண்ணி தான். ஆயிஷா அந்த தண்ணியில குளிக்க கூடாது. கொண்டு போய் பீக்கர்ல ஊத்தணும். எந்திரிங்க. சூப்பர். சௌமியா அந்த பக்கெட் தண்ணியில குளிக்க கூடாது. கொண்டு போய் ஊத்தணும். வெரி குட். சௌமியா ஐஸ்வர்யா சேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. நம்ம பீக்கர் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. ஐஸ்வர்யா பார்த்து மெதுவா.
உட்காந்து மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹேய் போங்க. ஓகே டீம் ஏ உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே இதில் நடக்கிறது வந்து கஷ்டம் தான், நானே ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் வந்துட்டு என்னோட டீம் ஏ கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக விளையாண்டீங்க. ஃபஸ்ட்டு அந்த பக்கெட் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் தடுமாடினீங்க. ரெண்டாவது தடவை எல்லாரும் எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஐஷா உங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வேற மாதிரி இருந்தது. அது அங்க போய் ஒரு 10 நிமிஷம் பண்ணாங்க. என்ன மசாஜ் பண்ணுறது நல்லா இருந்துச்சா? ஸோ ஏ டீம் வந்து ரொம்ப சிறப்பாக விளையாண்டாங்க. டீம் பி அதை விட சிறப்பாக விளையாண்டது ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட கர்வத்தோட என் டீம் பியை கூப்பிடுறேன். லெட்ஸ் வெல்கம் டீம் பி. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து விளையாட போகிறது நிவேதிதா. டீம் பில இருந்து நிவேதிதா கோ போங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆனா என்ன தெரியுமா, என் டீம் துரோகம் பண்ணிட்டாங்க. ஓகே குட் குட் குட். அப்படியே இறங்கிருங்க. நோ ஜெயிக்க விட்டாதீங்கடா. சூப்பர் அபி, சூப்பர் அபி வாங்க அபி. கோ கோ. சென்டர்ல போய் இறங்கிருங்க. குட் கம். You can go. निकल चलते रे निकल डे கிளம்பு அந்த போச்சே கிளம்புடா. நிக்கல் चलते रे निकल சூப்பர் निकल चलते रे. Okay, we go. go. Straight up. அதெடுத்து உள்ள போ. அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பாய்ஸ் ரெடி. Straight up. ஓகே நீங்க பக்கெட் எடுங்க. டாஸ்க் முடிச்சாதான் அடுத்து finish the task. ஜாலியா விளையாடிட்டு இருக்கு. Give you now. Give you some action. டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணு. Completed. Last 2 buckets. Yes, இந்த பக்கெட் தான் யார் வினர்ன்றதை டிசைட் Okay, ready, go. பாகுபலி பாய்ஸ் ரெடி. ஐயோ பாவம். பாவா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிருமா. ஏய் ஸ்விம்மிங் பூல் இல்லமா இது? நம்ம ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்க. Go. Okay. Come. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? டீம் பி என்னுடைய அணி மிக சிறப்பா விளையாண்டாங்க. கண்டிப்பா. எப்படி இருந்தது? அதுலயும் ஒரு பொண்ணுலாம் சும்மா மின்னல் வேகத்துல போனாங்க. ஆமா. மின்னல் எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்?
செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சா? பறந்து போறீங்க அப்படியே. ஜாலியா இருந்துச்சு, அதான் போயிட்டு. நல்ல பதில். வா வேலை முடிச்சிட்டீங்க. பட் இருந்தாலும் யார் இப்போ இந்த கேமில் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்றதை நாங்கள் போய் மெஷர் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குன்னு. பிஃபோர் தட் யூ கேன் டேக் எ பிளேஸ். இந்த ரவுண்ட்ல வேணாம் வலிக்குது அழுதுருவேன். இந்த ரவுண்ட்ல யார் வந்து வின் பண்ணீங்கன்னா இந்த அளவெல்லாம் பார்த்தோம். டீம் ஏ அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? கொஞ்சம் வந்து தடுமாறினீங்க ஃபர்ஸ்ட் போகும்போது, அதுக்கப்புறம் வந்து பிக்கப் பண்ணிட்டீங்க. ஸோ வின்னர்ஸ் நீங்கள் தான் இந்த ஃபர்ஸ்ட் கேமில். பட் இருந்தாலும் ரன்னருக்கு, அதாவது தோத்து போனவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஹலோ என்ன தோத்து போனவங்க ட்ரை பண்ணோம், ரன்னர்னு வச்சுக்கலாம். சரி ரன்னரா அது சொன்னேன். சரி ஓகே, ரன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டாஸ்க் வச்சுருக்கோம், அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அது பண்ண என் டீம் எனக்கு நம்பிக்கை இருக்கு, சூப்பரா ஆடுவாங்க. சாங் கட் பண்ற வரைக்கும் இப்போ எப்படி ஆடுறாங்கன்னு மட்டும் பாரு. யூ கேன் கோ போங்க. எங்கள் மின்னல் நிவேதிதா போய் அவள் சூப்பரா ஆட போறாங்க. அந்த சாங் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதில் தான் ஆடிட்டு இருக்கணும். கொஞ்ச நேரம் குத்து பாரு மொத்த பூமியா ஆட சொன்னாங்கம்மா. சாங் முடிகிற வரைக்கும் அங்கே தான் ஆடணும். கொஞ்ச நேரம் கட்டி பாரு அங்கே நீங்கள் ஆடுங்க. சாங் முடிகிற வரைக்கும் நீங்கள் கீழே இறங்கக்கூடாது. இந்த பக்கம் வா. வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்லை. இருக்கா வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே அடுத்து அபி போ அபி போங்க அபி. டான்ஸ் ஆடு. ஓ பா சென்டரா போய் ஆடுங்க, சென்டரா போய் ஆடுங்க. அப்படியே ஆடுங்க. சாங் முடிய வரைக்கும் போய் விழுந்துடாதீங்க கீழே. அவுட் ஆகல நோ. ஐயோ ஆமாண்டி. டான்ஸ் ஆட சொன்னா மசாஜ் பண்ண சொல்ல. டான்ஸ்மா WWF ஆடிட்டு இருக்கேன் பாப்பா. ஓகே மதன், எஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டீம் ஏ டீம் பி சிறப்பா விளையாண்டாங்க. நம்ம கேமுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கேமோட பேரு சொல்லுங்க. எஸ், இந்த கேமோட பேரை நான் சொல்லுவேனா அதே மாதிரி நீங்களும் சொல்லுவீங்களா? ஓகே, இந்த கேமோட பேரு லோஜாக் மோஜாக் பாஜாக். எங்க 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. லோஜாக் மோஜாக் பாஜாக். லோச்சக் மோச்சக் பச்சக். டீம் ஏல இருந்து சௌமியா அண்ட் டீம் பி ல இருந்து அபிநயா. ஓகே சோ அபிநயா அண்ட் சௌமியா ரெண்டு பேரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே சோ உங்களுக்கான கேள்வி, ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா ஆனா நாய் மட்டும் வளர்க்கல, அதுக்கு பதிலா யார வளர்த்தா? ஓகே, இந்த கேள்விக்கான பதிலை யார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா டீம் பி தான் வந்து டாங் அடிச்சிருக்காங்க.
டீம் பி சொல்லுங்க பதில் என்ன? சப்பானியை வளர்த்தோம். ஆ சப்பானி. சரியான விடையா? ஆத்தா ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, நாய் வளர்க்கல, இந்த சப்பானி தானே வளர்த்துச்சு. கரெக்டான பதில சொல்லிருக்கிறது டீம் பி அண்ட் டீம் பிக்கு தான் அந்த 50 பாயிண்ட்ஸ். வெற்றிகரமா முதல் கேள்விக்கு வந்து எங்க அணி வந்து 50 மதிப்பெண்கள் எடுத்து லீடில் இருக்கோம். இப்போ யாருன்னு பார்த்தரலாம். டீம் ஏல இருந்து யார் வரப்போறா? லீடுலாம் ரொம்பலாம் ஆட்டம் போடாத. இப்போ அடுத்து பாயிண்ட் எடுக்கிறதுக்காக எங்க டீம்ல இருந்து நாங்க இறக்க போறது எங்க சிங்க குட்டி ஐஸ்வர்யா. எங்க டீம்ல இருந்து பூட்டுக்கு தேவை சாவி. இப்ப பேசுறாங்க. சி இப்ப வர போறாங்க பாரு நம்ம சாணவி. போங்க. ஓகே சோ சாணவி அண்ட் ஐஸ்வர்யா 2 பேர் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு சூப்பரான ஒரு கேள்வி வருது. பாட்டாவே படிச்சிடுறேன். பத்தி குச்சி பத்தி காதடா யாரு வந்து ஒரசர வர இல்ல. இந்த பாட்டுல நம்ம தலை கூட சேர்ந்து ஆடின ஹீரோயின் யார்? ரன். யாருக்குமே இந்த கேள்விக்கான பாயிண்ட்ஸ் போகல. Yes. So this question is pass. மேல வந்துடலாம் பட் வாங்க. இருந்தாலும் எதுக்கு அவங்க கிட்ட கேப்ப தெரியுதா? ஆன்சர் என்னன்னு கேட்டுருவோமா? கேட்டுருவோம். ரெண்டு பேருக்குமே ரெண்டு தெரியும். பேருக்குமே தெரியுமா? பதில் என்ன? நக்மா. யாரு? நக்மா. பாட்டா போடுங்க சார். பத்தி குச்சி பத்தி காதுடா இது டான்ஸா? அம்பு தும்பு வச்சு காதடா யாரும் வந்த பூச்சியாய் இல்லாமணி பூச்சியாய் இருடா வெளிச்சம் வரும். டீம் ஏ டீம் பி இரண்டாவது கேள்விக்கு நீங்க வந்து சரியாக பதில் சொல்லவில்லை. அதனால் நம்ம மூன்றாவது கேள்விக்கு போயிடலாம். எஸ். மூன்றாவது கேள்வி தொடங்குறதுக்கு முன்னாடி டீம்ல ஏல இருந்து யார் வர போறாங்க? டீம் ஏல இருந்து எங்க அழகு குட்டி ஆயிஷா. டீம் பி ல இருந்து நிவேதிதா. போங்கடா. ஆயிஷா பாருங்க, உங்களுக்காக தான் இவங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல ஏதோ பிரேயர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெஸ்ட்டாக விளையாடுறீங்க. ஏல ஐலஸா ரெடியா இருக்கீங்களா? நிவேதிதா ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி பாடல் மூலியமா வருது. அதுவும் நானே பாட போறேன். ஓகே, ஒரு பாட்டு கேள்வியா இருக்கு. எஸ். கொண்டா பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா எது சவக்கும்? கம் ஆன் வெல்ஸ். கண்டிப்பா இவன் புருஷ வாழ்க்கை தான் சவக்கும். சாரி. நான் அடி கொட்டை பாக்கும் கொளுத்து வெத்தலையும் போட்டா வாய் செவக்கும். என்னடா? வாய் கரெக்ட் தானே? அதெல்லாம் டாங் அடிச்சிட கூடாது. ஒண்ணு தான் அடிச்சிருக்கணும். எங்க பாடிட்டு அதை அப்படியே ஃபில் பண்ணுங்க பாடுங்க பாப்போம். பாடுங்க, பாட்டா பாடுங்க. பாடிட்டே feel பண்ணுங்க. பாக்கும் கொளுத்து வெத்தலையும் போட்டா வாய் செவக்கும். மச்சானி மச்சினி நான் செவக்கும். மச்சானி ஓ, பாட்டு பாடிட்டாங்க. இந்த கேள்விக்கான பதில கரெக்டா சொன்னது டீம் பி. ஸோ டீம் பிக்கு தான் அந்த 50 பாயிண்ட்ஸ். டீம் ஏ அண்ட் டீம் பி நீங்க மேல வந்துடலாம். ஓகே சோ மதன் 3 கேள்வி முடிஞ்சிருக்கு. Yes. So, அடுத்து 4வது கேள்வி போயிடலாமா? போயிடலாமே. ஏ டீம்ல இருந்து யார் வர போறாங்க? ஏ டீம்ல இருந்து எங்க சௌமியா. அண்ட் டீம் பி ல இருந்து அபி. போங்க அபிநயா. உங்களுக்கான கேள்வி இதோ 2.0 படத்துல வர குட்டி ரோபோ வெர்ஷன் என்ன? ரன். பாப்பா கைத்து மேலே போகுது. வைஜான் வைத்துக்காக. ரன் 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 ரன்
வரலாம் வாங்க சௌமியா. சான்ஸ் இருக்கு. குட் சான்ஸ். குடுகுடுன்னு ஓடி போய் அடிச்சா அந்த கேள்விக்கான பதில் நீங்க சொல்லலாம். குடு ஓடி. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சௌமியா சிராப் சௌமியா. சௌமியா 1 2 3 ரன். போங்க பாப்பா கைத்து மேல நடக்குது எல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டு. பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஒண்ணு இல்ல முக்க வேணாம் அப்படியே நில்லுங்க. ஆரம்பத்தை நில்லுமா காப்பாத்துறது இங்க யாரும் வர மாட்டாங்க. வாங்க சௌமியா உள்ள வாங்க. டீம் பி சௌமியா என்னது ஹெட் மாஸ்டர் ரூம்ல நிக்கிற மாதிரி ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்கீங்க. கேள்விக்கான பதில் தெரியுமா உங்க ரெண்டு பேருக்கும்? உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. கேள்வி திரும்ப சொல்லுங்க. கேள்வி திரும்ப சொல்லவா? சரி நான் திரும்பிட்டே சொல்றேன். 2.0 படத்துல வர குட்டி ரோபோ வெர்ஷன் என்ன? 3.0. 3.0. எஸ் 3.0. பாத்துருச்சா படம்? 3.0ன்றது சரியான பதில். இதுல ட்விஸ்ட் இருக்கு தெரியுமா? படத்துல வர ட்விஸ்ட் மாதிரியே கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. மார்க் கிடையாது. 5th क्वेश्चन கேக்குறதுக்கு முன்னாடி டீம் ஏல இருந்து யார் வர போறாங்க? டீம் ஏல இருந்து ஐஸ்வர்யா. டீம் பி ல இருந்து சாண்டவி. ஆறு மணிக்கு முன்ன என்ன வாயி, 6 மணிக்கு பின்ன என்ன வாயி? ரன். போமா ஸ்டாப் கன்ஃபார்ம். அப்படியே பண்ணிக்கலாம்ல. நீ பெல் அடிச்சது பார்த்தா நீ ஸ்கூல் ஆயா வேலைக்கு போக. கம் இந்த குழந்தைக்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கா போறாங்க. டங் 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 டிகி டங் டங். ஓகே டாங் அடிச்சது வந்து டீம் ஏல இருந்து ஐஸ்வர்யா தான். இந்த கேள்விக்கான பதில் என்னன்றதை ஐஸ்வர்யாட்ட கேட்டுடலாம். கரெக்டான பதில் என்ன ஐஸ்வர்யா சொல்லுங்க. வேறவாய் நாரவாய். கரெக்டான பதிலா? அது வேற வாய், இது நார வாய். எஸ். டீம் ஏல ஐஸ்வர்யா தான் கரெக்டான பதில் சொல்லிருக்காங்க. சோ இந்த 50 பாயிண்ட்ஸ் goes to டீம் ஏ. டீம் ஏல இருந்து யார் பதில் சொல்ல போறாங்கன்னா இங்க அழகு குட்டி ஆயிஷா. டீம் பி ல இருந்து நிவேதிதா. கோட சொல்லுங்க. ஓகே சோ உங்களுக்கான கடைசி கேள்வி யார் அந்த 50 மதிப்பெண் எடுக்கிறாங்கன்னு பார்த்தறலாம். உங்களுக்கான கேள்வி இதோ. கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துல பில்லா யாரு, ரங்கா யாரு? ரன். இப்போ டவல் கொண்டு போறது யாரு? ப்ளீஸ் சீக்கிரம் கொண்டு வாங்க. தள்ளி நின்றுக்கலாம். வாசல் தொலைச்சு விட்டீங்க. மாமா அப்படியே வாங்க. அவ்வளோ ஆளம் மெரினா பீச்ல இருந்து காப்பாத்தி கொண்டு வராங்க. ஸோ டாங் அடிச்சது என்னுடைய அணி டீம் பி தான். அதற்கான பதில் அவங்க கிட்டே கேட்டுருவோம். போங்க மதன். என்ன பதில்? சத்தியமா தெரியல. இது சரத்குமாரா? யாரு? டாங்கு மட்டும் அடிச்சிங்கல்ல. ஜாலியா ஜாலியா இருந்து அடிச்சிங்களா? டீம் பி பெல் அடிக்கிறது ஜாலியா இருக்கா? ஆயாமா மாதிரி போய் பெல் அடிக்கிறது ஜாலியா அடிக்கிறதுலாம் தான் இந்த டீம் பிக்கு வேலையா போயிடுச்சு. பதில் தெரியுமா தெரியாதா? டீம் ஏ உங்களுக்கு தெரியுமா? பில்லா வந்து விமல், ரங்கா வந்து சிவகார்த்திகேயன். கரெக்டான பதிலா? ஒரு பொறம்போக்கு முதல்ல சரக்கடிக்க கத்து தந்தான் அவனை நானும் பார்த்து புட்டா சுட்டுட்டு வேண்டாம். அடைய தண்ணியோ நியூ இயரில் என்னென்னவோ விட்டு இருக்கோம், என்னையோட சரக்கணமோ விட்டுடுவோண்டா. குவார்ட்டருக்கு இருக்கு தானோ சத்தியமானோ இன்னையோட தலைவலிக்கு நோ வளரல். மதன் இந்த லஜக் மொஜக் பஜக் இந்த ரவுண்ட்ல சூப்பரா வந்து விளையாண்டாங்க டீம் ஏ அண்ட் டீம் பி. இதுல வந்து கேட்கப்பட்ட 6 கேள்வியில ஒரு கேள்விக்கு சரியா பதில் சொல்லி 50 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க டீம் ஏ. சூப்பர். அண்ட்
2க்கு சரியா பதில் சொல்லி 100 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க டீம் பி. சூப்பர். மீதி 3 கேள்வியும் டிரா ஆயிருச்சு. சோ அதனால லோஜக் மோஜக் பஜக் இந்த ரவுண்ட்ல லீடிங்ல இருக்கிறது டீம் பி. இந்த சந்தோஷமான தருணத்தை நாங்க ஒரு செல்ஃபி மூலமா வெளிப்படுத்த போறோம். செல்ஃபி எடுக்க நாங்க மட்டும் தான் போறோம். வரீங்களா? உங்க போய் கூப்பிட்டுருவோம். வாங்க எடுப்போம். போடா போடா. கூடத்தான் போட்டா புடிச்ச டச் போன்ல டச் பண்ணிச்சு கொடுப்பேன் நீ மூணுல. ஹாய் ஜிலபிலோ. தட காட்டுங்க, இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான் அடி பயங்கரமா ஒழுகும். ஓகே சூப்பர். இந்த கேமோட நேம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அப்படியே ட்ராவல் பண்ணி போய் அங்கே நில்லுங்க பார்ப்போம். இந்த கேமை கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு மொத்தமா 500 செகண்ட்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி கேமோட பேர் என்னன்றதை சொல்லிடுறேன். எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? Okay, game starts now. ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. டீம் பி ல பாருங்க, ஒருத்தங்க ஏறிட்டாங்க. அவங்க எப்படி ஏறினாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஏறுங்க. சூப்பர். ஆரம்பமே அமர்க்கலாம் ஐயா. இல்ல பில்லோ, இல்ல பில்லோ இங்க பாரு. என்ன டீம் பி ஏற விட்டுட்டு இருக்கீங்க மேல? ஜில்ல பில்லோ, ஜில்ல பில்லோ மெதுவாடிங்கடா. என் கோவத்தை கிளறாதீங்கடா. ஆயிஷா சூப்பர் பிவாயிதா, சூப்பர். கம்மியா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஈஸி தான் அது. ஓகே, ஹெல்ப் ஃபார் ஆயிஷா. சைடுல ஏற வேணாம். டிபி சென்டரா ஏறுங்க, சைடுல ஏறாதீங்க. இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. ஆயிஷா வெரி குட். என்ன நடக்குது இங்க? அடிங்கடா, வீசுங்கடா, ஓடி வாட்ட அடிங்கடா. முன்னாள் வாடா. டீம் ஏ இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க. அது வேற யாரும் இல்லை, என்னுடைய பக்தா ஒருத்தன் தான். கம்பியை பிடிக்காதீங்க, சென்டரா வாங்க, இல்லனா மேல இருந்து தள்ளி விட்டுருவாங்க. வில் பி டிஸ்குவாலிஃபைட். சென்டரா வந்து ஏறுங்க.
அடிப்பாங்களோ? Okay, last 10 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Game over. ஆனா கண்டிப்பா நீங்க ஏறிதாகணும். அது கம்பி பிடிச்சி ஏறுறீங்களோ, லிஃப்ட் கேட்டு மேல போவீங்களோ, இல்ல இங்க இருக்கிற யாராவது கூட்டிட்டு மேல போவீங்களோ, ஆக மொத்தம் மேல ஏறிடுவீங்க. இத பண்ண மாட்டோமா? டீம் ஏ டீம் பி ரொம்ப சூப்பராக வந்து விளையாண்டீங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் வந்து உங்களோட டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க. இப்படி கூட ஏறலாமா, அப்படி கூட ஏறலாமான்னு. ஆனால் கடைசி வரைக்கும் யாரவே இல்லை. எஸ், எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா. இந்த ரவுண்டில் யார் வந்து அதிக ஸ்கோர் எடுத்திருக்காங்க? அதிக ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறத விட டீம் ஏலேருந்து ஒரே ஒருத்தர் தான் வந்து மேலே போனீங்க, ஐஸ்வர்யா இல்லையா? ஸோ ஐஸ்வர்யா நீங்கள் வந்துட்டு மேலே போனதுனால வந்து 200 பாயிண்ட்ஸ். அண்ட் அதை தொடர்ந்து வந்து சௌமியா நீங்களும் மேலே போனீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சைடில் இருந்த கம்பியை வந்து பிடிச்சி ஏறினீங்க. நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம் கம்பியை பிடிச்சி ஏறாதீங்க, அது ஃபவுல் 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் டீமுக்கு வந்துட்டு 200 பாயிண்ட்ஸ் தான். அதே மாதிரி டீம் பிலையும் வந்துட்டு ஒரே ஒருத்தர் தான், நிவேதிதா. அண்ட் டீம் பிக்கும் வந்துட்டு 200 பாயிண்ட்ஸ் தான். மற்ற யாருக்குமே பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டையில் இருக்கிறோம். பட் இருந்தாலும் இன்னைக்கு ஜில் ஜங் ஜக்கோடைய வின்னர் யாருன்றதை இந்த 3 கேம் விளையாடுறதை நம்ம ஃபுல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பி டீம் டோட்டலாக 300 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அண்ட் ஏ டீம் 550 பாயிண்ட்ஸ் எடுத்து இன்னைக்கு வின்னர் இஸ் டீம் ஏ. ஸோ வின்னர் டீமுக்கு தி பார்பர் ஷாப் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் வின்னிங் டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னங்க. என்ன வின்னிங் டீம்ல இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க கிஃப்ட் வவுச்சர் கொடுப்பீங்களா? இருக்கு, எல்லா வாரமும் இதே தான் சொல்றேன். இந்த வாரம் இதே சொல்லிக்கோ. 100 டேட்ஸ் வழங்கும் ரன்னர் டீமுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். Yes, Zebronics வழங்கும் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி டே goes to நிவேதிதா. ஜில் ஜங் ஜக் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு இன்னைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாருமே சூப்பராக வந்து மாசா இன்ட்ரோ கொடுத்தாங்க. மாசா வந்து எண்டிங்கில் போகும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த வாரம் நீங்கள் வர முடியாது. அடுத்த வாரம் வந்து இன்னும் வந்து பயங்கரமான கண்டஸ்டன்ஸ்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் வந்து சூப்பராக வந்து போச்சு. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் கேர்ள்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் மதன், உங்கள் கதிர். இது பூர்விகா மொபைல்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே with special partner Duraflex mattresses. Bye bye, love you all. Next week பார்க்கலாம். போயிட்டு வாங்க. பேசுமா? ஹலோ, கேட்கல. கேட்கலையா? ஐ லவ் யூ இப்போ கேட்டுச்சா? லிங்க் எடுக்கிறது முடிக்கிறது நம்ம தலைவர் தான். அதான் அந்த பொறுப்பை அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுறது.
தலைவர் நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அங்க பாருங்க எங்க தலைவர் எப்படி கொண்டிருக்கா பாருங்க. வேணாம் பிரேக் அங்க விட்டுக்கலாம் ஒரு நாள். ஒரு ஏர் இன்னொரு ஏர்ல பறக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு காமெடி. தவிர்த்து இருக்கலாம். அவங்ககிட்ட கொடுங்க. இது நீங்க தவிர்த்திருக்கலாம் அந்த காமெடி. நானே சொல்லிட்டேன். இருக்காரு கதிர் ஃபுல் தீபாவளி மோட்ல இருக்காரு. ஆனா கதிருக்கு வளகாப்பு பண்ணணுமானே. எது எதுல எவ்வளவு பாயிண்ட்ஸ் சொல்ல வேணாம். அப்படியே இது போதும். This is a very bad. தம்பி girls, you don't worry. Okay. வரமாட்டேன். நான் கேட்குறேன். இவன் நல்லவனா கெட்டவனா? கெட்டவன். சாரி. டீம் பி பெண்ணு கொடுங்க யாராச்சும். கேட்டுருச்சு. அண்ணா ஒன் மோர். I love you so much.